எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2209வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் நமக்கு ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இயற்கை சேர்க்கைக்காக ஜெபிக்க வேண்டும். பகல் நேரங்களில் அதிக வெயில் இருப்பதினால் பிரயாணம் பண்ணக்கூடியவர்கள், வெயிலில் வேலை செய்கிறவங்க மிகவும் கஷ்டப்படுகின்றனர். எனவே இயற்கை சேர்க்கை சாதகமாக இருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இதன் மூலமாய் எந்த வியாதிகள் பரவாமல் இருக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவேல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் சியோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, ஆண்டவரின் வருகையின் போது என்னெல்லாம் நடக்கும், இந்த இயற்கை சேர்க்கை எப்படி இருக்கும், ஆண்டுடைய சத்தம் எப்படி இருக்கும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஆண்டுடைய வருகை எப்படி இருக்கும், என்னவெல்லாம் நடக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வருகைக்கான அடையாளங்கள் நடந்து கொண்டிருப்பதினால் நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். நமக்கு ஆண்டவர் எப்படி இருப்பார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமும், அது மாத்திரமல்ல அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அரணான கோட்டையுமாய் இருப்பாரா. வேதத்திலே வாசிக்கிறோம், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமுக்கு ஆதரவாக இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருக்கு ஒரு பிரிய உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதால், ஆண்டுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருப்பதால், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் ஆசீர்வாதமாய் காக்கிறவராய் காணப்படுவார். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இந்த பூமியில பார்க்கிற எல்லாமே ஒரு மாற்றங்களுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, ஒரு அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல ஆண்டவருக்கு பிரியமாய் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழ்வார்கள் என்று சொன்னால், நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாய் இருப்பார், கோட்டையுமாய் இருப்பார். அதாவது எல்லா பிள்ளைகளும் இருக்கிறாங்க, ஆனா தனக்கு உள்ள பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு, விசேஷித்த கேரிங் எடுப்பாங்க. ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அந்த பிரச்சனையில அவங்கள பாதுகாத்து கொள்வாங்க. அது மாத்திரமல்ல, அவங்கள அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் காணப்படுதோ அந்த விஷயத்துல அவங்க உதவியா இருப்பாங்க. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது ஆண்டவராக தேவன் நமக்கு அடைக்கலமாய், நமக்கு பாதுகாப்பாய், நமக்கு எல்லாவற்றிலும் நமக்கு ஆண்டவர் நமக்கு உதவியாக இருப்பார். உங்க வாழ்க்கையில எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு ஒரு அடைக்கலம் இல்லை அப்படி சொல்லி இருப்பீங்கன்னா, ஆண்டவரை நம்புவோம். இந்த ஆண்டுடைய வருகைக்கான கடைசி காலத்துடைய அடையாளங்கள் நடந்து கொண்டிருப்பதால் நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்போது தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அரணாய், கோட்டையுமாய், கேடகமாய் இருப்பார். எனவே நாம் அவரை நம்பி வாழ்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் ஆண்டவரை நடைபெற்று கொண்டிருப்பதால் நாங்கள் ஆண்டவர் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பாதுகாப்பாய் அரணாய் இருப்பீராக என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா, எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மக்களுக்கு காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா, அவங்களுக்கு காணப்படுகிற எல்லா சமாதான இன்மை முற்றிலும் மாறட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில
இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. இந்த புதிய ஆண்டு அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியுடைய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. ஆமென். மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.